ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம். 20th மாஸ்டர்ஸ் நேஷ்னல் ஸ்விம்மிங் சாம்பியன்ஷிப் நடந்தது போபாலில். அந்த போபாலில் 2 கோல்டு மெடல் அந்த காம்படிஷனில் வாங்கினது யார் தெரியுமா? செபாஸ்டியன் அப்படிங்கிற ஒரு ரிட்டையர்ட் ப்ரொஃபஸர். 1996 ரிட்டையர் ஆன ப்ரொஃபஸர். அப்போ இவருக்கு இப்போது என்ன ஏஜ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? சும்மா ஒரு 83 தான். 83 வயசு. ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படின்னு அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அவர் 70 வயசில் தான் காம்படிட்டிவ் ஸ்விம்மிங்க்கு என்டர் ஆகிருக்கிறார். எந்த வயசில்? 70 வயசில். அவர் சொல்கிறாரு, எனக்கு ஸ்விம்மிங் மேலே ரொம்ப ஈடுபாடு உண்டு. நான் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு நிறைய டைம் இருந்தது. எனக்கு 5 பசங்க. இந்த பசங்கள்லாம் செட்டில், அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்ருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது? ரிட்டையர் ஆகிட்டேன் அப்படின்லாம் சும்மா இல்லாமல் நான் ஏதோ செய்யணும்னு நினச்சேன். நார்மலாக இந்த 50 மீட்டர் ஸ்விம்மிங், 50 மீட்டர் லேப் வரும்போது அதை 45 செகண்டுக்குள்ளே முடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் நான் 42-43 செகண்டில் முடிச்சிருவேன். ஒவ்வொரு வருஷமும் நான் எனக்கு நானே ஒரு ரெக்கார்ட் வச்சுப்பேன், ஒரு டார்கெட் வச்சுப்பேன். அதை நாம் பெட்டர் பண்ணணும்னு தான் நினப்பேன். இவ்வளோ மெடல் வந்தது, இல்லை அந்த மெடல் தான் வரணும், இதுதான் வரணும் அப்படிலாம் நான் யோசித்ததே கிடையாது. நாம் ஸ்விம் பண்ணணும். எனக்கு ஸ்விம்மிங் ரொம்ப பிடிக்கும். நான் வேலைக்கு போயிட்டு இருந்த காலத்தில் எனக்கு டைம் இல்லை. என்னோடய பேஷன், என்னுடைய டெடிகேஷனை ஃபாலோ பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. இப்போ எனக்கு டைம் இருக்குது. ஸோ ஏஜ் இஸ் நாட் அ நம்பர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுற இடம் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்விம்மிங் பூல். எவ்வளோ பெரிய மெசேஜை எவ்வளோ அழகாக, ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப சாதாரணமாக அவர் சொல்லிட்டாரு பார்த்தீங்களா? ஒரு பேஷன், ஒரு டெடிகேஷன், அப்புறம் டிசிப்ளின்டு எஃபர்ட்டோட ஒரு விஷயத்தை நாம் செஞ்சோன்னா கண்டிப்பாக எந்த வயசுலேயும் எதையும் நாம் சாதிக்கலாம், செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம செபாஸ்டியன் சார் தான் சிறந்த உதாரணம். மற்றவங்களும் உனக்கு வயசாயிடுச்சு நீ சும்மா இரு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்ம காதில் வாங்காமல், எனக்கு வயசாயிடுச்சுப்பா, என்னால் முடியாதுப்பா, தள்ளாமப்பா, ஆத்தாமப்பா அப்படின்னெல்லாம் சொல்லாமல், எனக்கு சுகர் இருக்குது, எனக்கு பிபி இருக்குது, எனக்கு அது இருக்குது, இது இருக்குது. யாருக்கு இல்லை? எல்லாருக்கும் இருக்குது. இல்லாத ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனவு, பேஷன், மனசு. செபாஸ்டியன் சார் அதுக்கு ஒரு டிப்ஸு கூட கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம், நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, மனசில் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் உடம்பு ஒத்துழைக்காது. அதனால நோ, மை ட்ரீம்ஸ் ஆர் ஸ்டில் தேர், ஐ ஹாவ் மோர் டு அச்சீவ் அப்படின்னு மனசை நீங்கள் ஆரோக்கியமாக, யங்காக, ஆக்டிவாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்பு தானாக ஒத்துழைக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அது உண்மைதானுங்களே. நம்ம தினப்படி வாழ்க்கையிலேயே இவனுக்கு தலையை வலிக்கும், வயிற்ற வலிக்கும், இருமல் இருக்கும், சளி இருக்கும், ஏன் ஜுரம் கூட இருக்கும். ஆனால் ஒரு மாத்திரையை போட்டுட்டு நம்ம வேலையில் கவனத்தை செலுத்திட்டோம்னா என்ன ஆகும்? அந்த தலைவலியோ அந்த வயிற்று வலியோ கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறம் காணாமல் போயிடும். தொடர்ச்சியாக அதே வலிகள் இருந்ததுன்னா மருத்துவரை அணுகிறது வேறு விஷயம். ஆனால் சின்னதாக சில விஷயங்கள் ஏற்படும் போது அதை நாம் ஃபோக்கஸ் பண்ணாமல் நம்ம வேலையில் கவனத்தை திருப்பிட்டோம்னா நமக்கு அந்த வலி மறந்து போயிடுது இல்லைங்களா? அதே தான் என்ன வயசானாலும் மனசை இளமையாக வச்சுக்கணும். அந்த மனசுடைய துடிப்பு உடம்பில் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் திரு செபாஸ்டியன் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுக்குற ஒரு விஷயம். மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.